ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்கல் எஸ்கியூவில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆக்டிவிட்டீஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் டேட்டு அப்புறம் ப்ராடக்ட் இருக்குது. இந்த டேட்டாவை வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணணும். ஓகே, கம்மா செப்பரேட் பண்ணி லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாமே நம்ம டேட் பேஸ் பண்ணி குரூப் பண்ணிவிட்டு, ஸோ அதில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றத கவுண்ட்டும் வேணும், அப்புறம் அந்த ப்ராடக்ட்டோட லிஸ்ட்டும் வேணும், கம்மா செப்பரேட்டட் பண்ணி. ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சேம் நேம் வந்து இருந்தது அப்படின்னா அதே டேட்டில் இப்போ மாஸ்க்குன்ட்டு இருக்குது. ஸோ அந்த மாஸ்க் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா சேம் டேட்டில் 2 வாட்டி இருக்குது. ஸோ அதை வந்து எனக்கு ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணால் போதும். ஸோ 2 வாட்டி வர தேவையில்ல. ஸோ அதை வந்து நம்ம டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம குரூப் பண்ணி லிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட்டில் நம்ம லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு லிஸ்ட் டேக் பற்றி தெரியல அப்படின்னா அதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டேட் பேஸ் பண்ணி தான் குரூப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் குரூப் பண்ணிவிட்டு கவுண்ட் எடுத்துகிட்டு இதை லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு செல் டேட் எடுத்துக்கிறேன். ஸோ காலம் நேம் வந்து செல் டேட். அப்புறம் வந்து கவுண்ட் தேவை. ஸோ கவுண்ட்டுக்கு வந்து நான் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சோல்டு அப்படின்ட்டு நேம் வச்சுக்கிறேன், அலைஸ் நேம். ஸோ இந்த நேமில் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு லிஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லிஸ்ட் டேக்கில் எதை நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோன்ற எந்த காலம்ன்றதை சொல்லணும். ஸோ இந்த ப்ராடக்ட்ன்ற காலம் தான். ஸோ ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நமக்கு செப்பரேட் ஆகிருக்கணுன்றது சொல்லணும். கமா பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கமா பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிவிட்டு, ஸோ வித்தின் குரூப்பில் ஆர்டர் பை கிளாஸ் வந்து மேண்டட்ரி. ஸோ எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ண போகிறோன்றதை சொல்லணும். ஆர்டர் பை ப்ராடக்ட்ன்ற இந்த காலம் பேஸ் பண்ணி தான் நான் ஆர்டர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃப்ரம் டேபிள் நேம் வந்து ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ இதை குரூப் பண்ணணும். ஸோ இந்த காலம் வந்து எனக்கு இது நான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இந்த காலம் செல் டேட் மட்டும் நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் பை செல் டேட். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். இதனோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டில் எடுத்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் நமக்கு லிஸ்ட் ஃபார்மேட்டில் எடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து நம்ம டூப்ளிகேட் மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, நம்ம டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம டைம் ஸ்டாம்ப் வருது, இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை டூக்கர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு வித் கிளாஸ் எழுதுகிறேன், CTE as. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட். ஃபஸ்ட் நான் டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த செல் டேட்ன்ற இந்த காலம் தேவை. இதுக்கு வந்து நான் ப்ராடக்ட்ன்ட்டு அலைஸ் நேம் வச்சுக்கிறேன், ப்ராடக்ட். ஓகே, ஸோ இந்த 2 காலம் தான் எனக்கு இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நான் அங்கே டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் செல் டேட் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃப்ரம் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா செல் டேட் அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ கவுண்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ராடக்ட்லேருந்து எனக்கு ஸோ நான் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டில் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ டேபிள் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், CTE. ஓகே, அப்புறம் இந்த காலம்க்கு வந்து நம்ம அலைஸ் நேம் வந்து வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு அலைஸ் நேம் வச்சுக்கலாம், ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கவுண்ட் வந்து 1 தான் இருக்குது. அந்த டூப்ளிகேட் ரிமூவ் ஆகிருக்கு. ஓகே, இதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சேல் டேட் வந்து நம்ம டைம் ஸ்டாம்பை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டூக்கர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நம்ம இங்கேயே கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டூக்கர் ஆஃப். ஸோ ஃபார்மேட் வந்து எனக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்கணுன்றதை சொல்லணும். இயர் மந்த் டேட், இயர் மந்த் அப்புறம் டேட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு அலைஸ் நேம் வைக்கலாம், இதுக்கு அலைஸ் நேம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அலைஸ் நேம் வந்து செல் டேட் அப்படின்ட்டு அலைஸ் நேம் வச்சுக்கலாம். இந்த கொரியை வந்து நான் நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்ட்டு. ஓகே, ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எழுதுகிற கொரி வந்து கரெக்டு. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, பாய்.